முழங்கால் வலி இன்றைக்கி தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக மாறிட்டு வருது. முன்னால் பெரியவங்க எவ்வளோ தூரம் இருந்தாலும் நடப்பாங்க. இப்போ ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும்னா கூட பைக்கையோ ஆட்டோவையோ இல்லை காரையோ தான் தேடுறாங்க. வீட்டில் சமணம் போட்டு உட்காந்து சாப்பிட முடியல, டைனிங் டேபிளில் தான் சாப்பிட்றோம். இந்தியன் டாய்லெட்டில் கூட போக முடியல, வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணுறோம். வீட்டில் லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா சமயக்கட்டில் ஒரு 10 நிமிஷம் கூட அவங்களால நின்று வேலை பார்க்க முடியல, கீழே உட்காந்து காய்கறியில் கூட வெட்ட முடியல. ஈவன் நம்மளால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட போக முடியாமல் எவ்வளோ பேர் மூட்டு வலியால் முடங்கி போயிருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனையோட ஒரு அம்மா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஆயில் மசாஜ், ட்ரை கப்பிங் தெரப்பி, ஹார்ட் ஃபர்மெண்டேஷன், அதாவது மூலிகை பொடியால் ஒற்றடம் கொடுக்கறது, இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம பார்த்தோம். அவங்க எப்படி இம்ப்ரூவ் ஆனாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன செய்யுது? சரி, நின்றா அப்படி நிற்கணும். அப்போ காலை எடுத்து வச்சா அப்புறம் மறுபடியும் வலிக்குது. புத்தகத்துனா கையை ஊண்டினே உட்காந்து இப்படி சேரில் இருந்தே அப்படி சாப்பிடுங்க. உட்காந்து கீழே உட்காந்து மட்டும் சாப்பிட முடியாது. கீழே உட்காந்தா எந்திரிக்கிறது கஷ்டம். உட்காந்துருவேன், சமயம் நடக்க முடியாது. கால் நீட்டிட்டே சாப்பிடுவேன். முழங்காலில் தான் வலி. முழங்கால் எத்தனை வருஷமாக இருக்குது? அதே இந்த 8 வருஷமாக இருக்குது. 8 வருஷமாக வழி வழியே ஓட்டிகிட்டு இருக்கீங்க. அப்படியே ஓட்டிக்கிட்டே வரேன். நடந்து போயிட்டு வாங்க, எந்திரிங்க. இடம் எப்படின்னு பார்ப்போம். தெரப்பி பண்ணியாச்சுல, எப்படி இருக்கு? நடந்து பார்ப்போமா? உங்களுக்கு எப்படி தெரியுதுமா? வலி தெரியல, வலி குறைஞ்சிருக்கு. நான் குடிக்கலே ஒரு 3 மணி வலி. சரி.